எங்க இருக்கிறீங்க? இங்க கீழே வாங்க. சரி, லைக் கொஞ்சம் முன்னாடி வந்து there is something called direction, there is something called path. Your direction is always fixed. Direction மாறவே மாறாது. நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பிஸ்னஸ்மேன் ஆகணும், அப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். நான் சர்வீஸ் பண்ணணும், தட் இஸ் அ டைரக்ஷன். பார்த்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் பெட்டர் திங்ஸ், யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இம்ப்ரூவ் திங்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் எல்லாமே, ப்ளீஸ் ஃபைண்ட் இன் வாட் டைரக்ஷன் யூ வாண்ட் டு கோ. அதை நம்ம ட்ரூ நார்த்னு சொல்லுவோம். ஒரு காம்பஸில் வி சே ட்ரூ நார்த். வாட் டைரக்ஷன் யூ வாண்ட் டு கோ. எதுவுமே தப்பு இல்லை. நான் சினிமா நடிகர் ஆகணும், தயவு செஞ்சு ஆகுங்க, தட் இஸ் யோர் டைரக்ஷன். ஐ வாண்ட் டு பிகம் அ ரைட்டர், தட் இஸ் யோர் டைரக்ஷன். ஐ வாண்ட் டு சர்வ் பீப்புள், தட் இஸ் யோர் டைரக்ஷன். ஐ வாண்ட் டு மேக் மணி, தட் இஸ் யோர் டைரக்ஷன். இது எதுவுமே தப்பு இல்லை. பாத், சம்டைம்ஸ் யூ மைட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, சம்டைம்ஸ் யூ மைட் நாட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலான்னு இமேஜின் பண்ணுங்க. யுவர் டைரக்ஷன் இஸ் டு பிகம் அ பெஸ்ட் இன்ஜினியர் இன் சாஃப்ட்வேர். உங்களுக்கு நிவிடியா கம்பெனியில் போய் சேரணும். இன்றைக்கி நிவிடியாவில் ஓப்பனிங் இல்லை. இன்னொரு கம்பெனியில் சேர்ந்து நாளைக்கு நிவிடியாவுக்கு வர்றீங்கன்னா யூ ஆர் சேஞ்சிங் யுவர் பாத். சேஞ்சிங் பாத் இஸ் ஆல்வேஸ் ஓகே. அதனால் நீங்கள் டைரக்ஷனையும் பாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பாத் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்டைம்ஸ் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, சம்டைம்ஸ் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து. டைரக்ஷனை இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ப்ளீஸ் கெட் யுவர் ட்ரூ நார்த் அண்ட் டைரக்ஷன் ரைட். அதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. தேங்க்யூ. Hello sir, I am Gautam from CSE department and my question is, many of the students facing leadership problem and how to resolve that by practicing every day without any title sir. அவருடைய கேள்வி தலைமை பண்பு, தலைமைத்துவம், லீடர்ஷிப். இன்னைக்கு எல்லோருக்குமே இது தேவை. நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மல்டிபிள் வேஸ் பிரதர், மல்டிபிள் வேஸ். ஒன், இன்னைக்கு 21 வயசில் நீங்கள் இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி எந்திரிச்சு மைக் எடுத்து கேள்வி கேட்குறீங்க, பயம் இல்லாமல் பேசுகிறீங்கனாவே ஐ திங்க் யூ ட்ராவல் ஹாஃப் த டிஸ்டன்ஸ். பாதி தூரத்தை வந்து தாண்டிட்டீங்க நீங்கள். ஐ திங்க் யூ ஆர் அ லீடர். உங்கள் தாட்டை சொல்லணும், எல்லாத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சரியாக ஆங்கிலம் பேசுகிறோமா, தப்பாக பேசிட்டா என்ன, வயிற்றுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும். ஸோ லீடர்ஷிப் ஸ்டேஜ் 1 இஸ் ஓவர் கம்மிங் தட் அப்டக்கிள். அதெல்லாம் தாண்டி நிற்கணும், நீங்கள் நிற்கிறீங்க. செகண்ட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்போஷர். நிறைய உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அந்த கல்லூரியில் இன்றைக்கி நிறைய கிளப் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய மனிதர்களை சந்திக்கணும். அடுத்த 3-4 வருடங்கள் அதுக்காக ஒதுக்கி இருக்கு. எக்ஸ்போஷர், கரேஜ், எக்ஸ்போஷர். தேர்ட், ஹேவ் சர்டன் பிரின்சிபல்ஸ் இன் லைஃப். லீடர்ஷிப் என்னதான் நீங்கள் சொன்னாலும் ஃபைனலி இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல், சம் இன்டெகிரிட்டி, சம் வேல்யூ சிஸ்டம், சம் ஆட்டிடியூட். இது நீங்கள் தெளிவாக இருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் லீடர் ஆர் யூ? வாட் கைண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் டு யூ ஹேவ்? உங்கள் ஆட்டிடியூட் என்ன, உங்கள் மாரல் காம்பஸ் என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறத ஒரு நாளும் சத்திய சோதனை. அதனால தான் மகாத்மா காந்தியினுடைய ஆட்டோபயோகிராஃபி, காந்தி அவரை பற்றி எழுதலைங்க. மிச்ச ஆட்டோகிராஃபிலாம் பாருங்கள், நான் பெரியவன், ஐ எம் அ கிரேட் மேன், திஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் எம்கே காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஐயாவுடைய ஆட்டோபயோகிராஃபி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அவருடைய சுயசரிதையினுடைய பெயரே உண்மையோடு நான் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 தான் காந்தி ஹஸ் பிகம் அ லீடர் ஹூ இஸ் நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். அவருடைய புத்தகமே ஒரு அற்புதமான இலக்கணம். உங்கள் வாழ்க்கையில் யாருமே தவறு சரின்னு கிடையாது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கரேஜ்,
எக்ஸ்போஷர், certain principles which you stand by. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. I am Sugan from. இதில் பேசுங்க, ஆஃப் பண்ணிட்டு இதில் பேசுங்க. எனக்கு எக்கோ ஆகாது, வாங்க. Good noon. I am Sugan from final year, Department of Civil Engineering. So recently வந்து நீங்கள் ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தீங்க, the 10-minute biryani race அப்படின்னு சொல்லிட்டு. Is the youth really shaping their futures or serving parcels அப்படின்னு சொல்லி இந்தியாவோட கிக் எக்கனாமி பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தோம். So do you think really the gig economy is a landscape for the young youth? And also another question, you have been secretary of Self Development Club in PhD Tech. So அதனுடைய leadership activities இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும்போதோ இல்லை இன்னைக்கு பாலிடிக்ஸ்லையோ உங்களுக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது? தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ சமீபத்தில் என்னுடைய லிங்க்டின் பேஜில் நான் வாரம் ஒரு ஆர்டிக்கல் எழுதுவேன். ஐ டேக் அன் இஷ்யூ, ஐ ரைட் அன் ஆர்டிக்கல் அபவுட் இட், ஐ கீப் இட் நான் பொலிட்டிக்கல். ஸோ 2 weeks பேக் ஐ written an article on இந்த 10 minute நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணால் 10 நிமிஷம், ஜெப்டோ 10 நிமிஷம், அந்த மாதிரிலாம் இருக்குது. 10 minutes வர்றாங்களே, அந்த எக்கானமியை பற்றி ஆர்கியூ பண்ணி ஒரு ஆர்டிக்கல் இருந்தால் அவருடைய கேள்வி சம்மந்தமாக இருக்குது. இன்னைக்கு இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட். இவங்கெல்லாம் இன்னைக்கு இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எம்ப்ளாயர். இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் லெகசி கம்பெனி பார்த்தீங்கன்னா டாடாஸ், அம்பானிஸ், இது ஒரு பக்கம். இன்னைக்கு இந்த 10-minute எக்கானமின்னு வந்ததுக்கப்புறம் ஒரு பொருள் என்னுடைய டார்க் ஃபேக்ட்ரியில் இருக்குது, தே கால் தட் அஸ் டார்க் வேர்ஹவுஸ். அதில் எடுத்துட்டு பைக்கில் பெட்ரோல் போட்டு வேகமாக வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாடல் தாங்குமா? இதில் உண்மையான ஹியூமன் கேபிட்டலை உருவாக்கணுமா அப்படின்னு. ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் கிக் எக்கானமி. ஒரு கிக் எக்கானமி வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் படித்தவர்களை எங்கே பார்த்தாலும் கூட ரோட்டில் இருக்கக்கூடிய அதிகமான டிராஃபிக் ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு தான் இருக்குது. அதிகமான டிராஃபிக் ஃபுட் டெலிவரி ஆப் சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். அவ்வளவு பேர் அந்த மாணவர்கள் அந்த பொல்யூஷனை சுவாசிச்சுட்டு அந்த வண்டியில் இங்கேயும் எங்கேயும் டெலிவரி பண்ண போகிறாங்க. அது நம்ம மக்களும் சும்மா இருக்கிறது இல்லை. ஆனால் தலைக்கறி இந்த ஹோட்டல், குடல் கறி இந்த ஹோட்டல், பரோட்டா இந்த ஹோட்டல், சிக்கன் குருமா இந்த ஹோட்டல், 4 ஹோட்டல் போடுறாங்க. அந்த 4ஐயும் அசம்பிள் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. ஐ திங்க் எஸ் அ கண்ட்ரி we should get our priorities right. நம்ம ப்ரையாரிட்டிஸை நமக்கு சரியாக தெரியணும். இவ்வளவு ஹியூமன் கேபிட்டலை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், எதற்கு பயன்படுத்துகிறோம்? அதான் என்னுடைய 5வது பாயிண்ட். நான் பேசும்போது சொன்னேங்க, 140 கோடி 36 வயசு சராசரி வயது இந்தியாவுடைய வயது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை. இவங்களை எப்படி பயன்படுத்துகிறோன்னு சில இடத்துல பார்க்கும் பொழுது நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால் கிக் எக்கானமி வேணும், நம்ம யாரையும் வேண்டான்னு சொல்லிங்க. ஆனால் இந்த டேலண்ட்டு வெறும் ஃபுட் டெலிவரி ஆப் பாய்ஸா, சர்வீஸ் டெலிவரி பாய்ஸா, வண்டியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற பாய்ஸாவை மட்டும் 30 வருஷம் வச்சுருந்தோம்னா இந்த நாடு எங்கேயோ தோற்று விட்டது என்று தான் என்னுடைய அர்த்தம். அவங்களுக்கு அத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கலை. அவரெல்லாம் கொண்டு வந்து ஃபுட் டெலிவரி பசங்களாக வேலை பார்க்க வைக்கிறோம். அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கலை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து அதற்கான ஒரு கட்டமைப்பை, ஒரு பொருளாதார சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். 2வது, ஒரு கிளப்பில் நீங்கள் இருக்கீங்க சரிங்க, நிறைய பேர் கிளப்பில் இருப்பீங்க. எவ்ரிதிங் யூஸ் டு யுவர் அட்வான்டேஜ். நிறைய வாங்க, மைக்கில் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுங்க. இவ்வளோ பேருக்கு முன்னாடி பேசிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பயம் போயிடும். இப்போ உங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு, உங்களுக்கு பயம் இல்லை. பட் இருந்தும் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கீங்க. ஸோ எல்லாரையும் பார்க்கணும். இங்கே லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரலில் எல்லா மாணவ செல்வங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளப்பில் இல்லைன்னா 4500 பேரை எப்படி நீங்கள் பேசுவீங்க? இன்னைக்கு பணம் கொடுத்தா கூட மக்கள் வரமாட்டாங்க. நான் வரமாட்டேனே. ஆனால் இத்தனை பேரும் அவங்க நேரத்தை கொடுத்து பொறுமையாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க முன்னால் பேசுவதற்கு ஒரு வாய்ப்புனா அந்த கிளப் உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால் கிளப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா பயன்படுத்திங்க. வாட் எவர் வேஸ், ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு, கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு, கிளப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறுறதுக்கு. ஸோ அதனால் எந்த கிளப்பில் யார் இருந்தாலும் கூட ப்ளீஸ் யூட்டிலைஸ் தட் கிளப் ஃபுல்லி டு பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.
வேற கேள்வி? அனைவருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரி மேடம். Dear sir, good morning. I am Dr. S. Susha from EEE department. Which one discipline every student should adapt for this nation building na இந்த discipline நீங்க சொல்றீங்க? எக்கோ ஆயிடுச்சு. Discipline, Which one discipline that every student should adapt for this nation building அப்படின்னா which one discipline? ஸோ மேடம்னுடைய கேள்வி ஒரே ஒரு டிசிப்ளின், ஒரு பழக்க வழக்கம், ஒரு குவாலிட்டி எல்லா குழந்தைகளுக்கும் அதை கல்டிவேட் பண்ணணும், இந்த நேஷன் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய அன்பான பதில், ஐ திங்க் த நேஷன் இஸ் லைக் எ பீகாக், வெரி கலர்ஃபுல். எல்லா கலரும் உள்ள அப்படி இருக்குது. ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்கும் பொழுது தான் ஒரு நாட்டுக்கான ஒரு அழகு அதில் இருக்குது. இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பஞ்சுவலாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், இன்னொரு ஹியூமன் பீயிங் மேலே கன்சர்ன் இருக்கணும், வேல்யூ பண்ணணும், இது எல்லாமே சொல்லலாம். பட் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு ட்ரையட். ஆல் திஸ் ஆர் குவாலிட்டிஸ். இதெல்லாம் ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி, இந்த குவாலிட்டி. இன்னைக்கு மேடம் என்னைய ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் கேள்வி கேட்குறாங்க, ஒரே ஒரு டிசிப்ளினை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஐ வுட் சே பி பேட்ரியாட்டிக் அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். பேட்ரியாட்டிக்காக இருக்கும். இந்த பேட்ரியாட்டிக் ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோள் வச்சேன். நாட் செலிப்ரேட்டிங், சல்யூட்டிங், புட்டிங் அ ஃபிளாக், அது பேட்ரியாட்டிசம் கிடையாது. என்ன செஞ்சாலும் கூட இந்த நாட்டுக்கு அது உதவுமா, நம்மால் இந்த நாடு உயருமா அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முதல் விஷயம். நம்ம கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இல்லைங்க. நிறைய நாட்டில் கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ் இருக்கு. இஸ்ரேலில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, நிறைய நாடுகளில் கம்பல்சரி ஆர்மி சர்வீஸ். இங்கே நம்ம நிறைய பேருக்கு யூனிஃபார்ம் போடுற வாய்ப்பு கிடைக்காது. மெனி ஆஃப் us might not get an opportunity to serve the country by wearing uniform. அப்படி இல்லாத பொழுது பேட்ரியாட்டிக்காக நம்முடைய திங்கிங், நம்முடைய செயல்கள் இருந்துச்சுன்னா அது இந்த நாட்டினுடைய உயர்வுக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி மேடம். Which book that which book, one book, நிறைய புக் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, பட் ஒரு புக் உங்களுடைய லைஃபையே மாற்றிருக்கோம் அப்படின்னா அது எந்த புக் சொல்கிறீங்க? மேடம் கேட்பது ஒரே ஒரு புத்தகம், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம், மேபி அதை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் வந்துங்க டீம் ஆஃப் ரைவல்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். இது அப்ரஹாம் லிங்கன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்சிக்கு லிங்கன் வந்த பொழுது அவருடைய டீம் எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னு டோரிஸ் கீன்ஸ் குட்வின் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புத்தகம் டீம் ஆஃப் ரைவல்ஸ். இந்த புத்தகம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாங்க, இப்போ நம்ம என்ன நினைப்போம், நமக்கு ஒருத்தர் போட்டியாக இருக்காங்கன்னா அவங்கள கீழே தள்ளிட்டு அவங்கள மிதிச்சுட்டு நம்ம ஜெயிக்கணும்னு நினைப்போம், ஜென்ரல் ஹியூமன் மைண்ட் செட். பட் லிங்கன் என்ன நினைச்சாருனாங்க, அவர் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் யாரெல்லாம் அவரு கூட போட்டி போட்டாங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டார். நாம் எல்லாம் ஒன்றா போட்டி போட்டோம், நான் ஜெயித்தேன், நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனால் உங்கள் எல்லாத்துக்குமே டேலண்ட் இருக்கு, அதனால் நீங்கள் என்னோட ட்ரெஷரி செக்ரட்டரி ஆகுங்க, நீங்கள் என்னுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக வேலை பாருங்க, நீங்கள் கவர்மெண்ட்டில் இந்த பொசிஷனில் வேலை பாருங்கன்னு அவர் கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோற்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு அருமையான கேபினட்டை லிங்கன் உருவாக்கினார். இந்த புக் என்னை எப்படி மாத்துச்சுனாங்க, கூட இருக்கிறவங்கள போட்டியாளர்களாக பார்க்காதீங்க, டோன்ட் see them as competitors. அவங்களும் இருக்காங்க, நாமளும் இருக்கோம், நம்ம ஜெயித்தாலும் கூட ஒருவரை ஒழிக்க வேண்டும் என்று யோசிக்காதீர்கள், அவர்களையும் எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று யோசிங்க அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த புக்கு டீம் ஆஃப் ரைவல்ஸ். மேபி உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணலாம், பிடித்திருந்தால் இந்த புத்தகத்தை படிங்க. மை லாஸ்ட் கொஸ்டின், சாரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறதுலாம் ஒரு பெரிய உயர்ந்த கேடர், அந்த ஐபிஎஸ்ங்கிற பதவியை விட்டு வீத லீடராக மாற்றிய நிகழ்வு அல்லது உங்களுடைய எண்ணம் எது உங்களை மாற்றியது? மேடம், அடிப்படையில் அரசியலை வெறுத்த ஒரு மனிதன், அரசியல்னா ஒரு சாக்கடை, ஒரு குப்பை, தப்பித்தவரி கூட இந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு இப்போவும் பாதி நினைக்கிற ஒரு மனுஷன். ஆனால் என்னுடைய பணியை விட்டு விட்டு வெளியே வந்த பொழுது
பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யணும். போலீஸில் 9 வருஷம் இருந்துட்டோம், கிராஸ் ரூட்ஸ் போகணும் அப்படின்னு ஆரம்பித்தது நம்முடைய பி த லீடர்ஸ் 2020 ஆரம்பித்தோம். கிராஸ் ரூட்ஸில் வேலை பார்க்கணும், ஹியூமன் பொட்டென்ஷியலை உருவாக்கணும். இன்றைக்கி வி ஒர்க் இன் ஆர்கானிக் ஃபார்மிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த 2 பெரிய விஷயத்தை கையில் பண்ணுறோம். பட் நான் இன்றைக்கி பாலிடிக்ஸில் இருக்கிற காரணத்தினால நான் இதில் சீஃப் சர்வெண்ட்டாக மட்டும் இருக்கேன். இட் இஸ் ரன் பை ஃபுல் டைம். நம்ம சிஇஓ அங்கே இருக்கிறாங்க, இஸ் அ டாக்டர் பை ஹிம்செல்ஃப், ஹி ரன்ஸ் திஸ் ஆர்கனைசேஷன் ஃபுல் டைம். நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நான் அரசியலிருந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இதை ஆரம்பித்த பிறகு சில நல்ல மனிதர்களுடைய வற்புறுத்தலால் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம். இன்றைக்கும் என்னை விட்டீங்கன்னா ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. ஆனால் வேறு வழி இல்லை. நம்மால் சில மாற்றங்களை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை, நம்மீது சிலர் வைக்கின்ற நம்பிக்கை. அதனால் இந்த கடினமான அரசியல் பாதையில் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் நான் சொல்கிறேங்க. பட் லவ்னு கேட்டிங்கன்னா ஐ வுட் லைக் டு ஒர்க் ஃபார் வி த லீடர்ஸ் ஆர் சம் ஆர்கனைசேஷன் வேர் தெர் இஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ். ஏன்னா அரசியல் வந்து ரொம்ப நெகட்டிவான ஃபீல்டு, அது ஒரு யுத்த களம். டெய்லி காலிலேருந்து நைட்டு வரை கத்தி எடுத்துகிட்டு யார் குத்துவா, நீங்கள் யார் குத்துவீங்க, இப்படி தான் இருக்குது. ஆனாலும் அரசியலுக்கு கொஞ்சம் பேர் வந்து தான் ஆகணும். அதனால் கட்டாயத்தில் நான் அரசியலில் இருக்கேன். ஒரு கால் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாறும் பொழுது நான் திரும்ப இங்கே வந்து ஒரு சாதாரண வாலண்டியராக இருப்பேன். ஆண்டவன் என்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறானோ அது நடக்கட்டும். தேங்க்யூ, நன்றி. பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.